இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் கல்விக் கொள்கையை மாற்றியமைக்கும் துணை பிரதமரின் பரிந்துரை அமைச்சரவை அளவில் விவாதிக்கப்படும். ஆரம்ப பள்ளிகளுக்கான UPSR மற்றும் படிவம் 3 பயிலும் மாணவர்களுக்கான PD3 தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நாட்டின் கல்விக் கொள்கையை மாற்றி அமைப்பதற்கான துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதியின் பரிந்துரை அமைச்சரவை அளவில் விவாதிக்கப்படும். தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் நாட்டின் கல்வி முறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்பாடுகளில் கவனம் செலுத்தப்படும் அம்சங்களில் சம்பந்தப்பட்ட பரிந்துரையும் அடங்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டே கூறினார். தேசிய அமைப்பில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை வரவேற்கிறோம். முன்னதாக கல்வி அமைச்சால் அதற்கான உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். புதிய கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் தயார்நிலை பணிகளை நாங்கள் கவனித்து வருகிறோம். ஏனெனில் தற்போதுள்ள கல்வி மேம்பாட்டு திட்டம் 2025ஆம் ஆண்டில் நிறைவு பெறும். அதேபோல 2027ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கும் புதிய பாடத்திட்ட முறை 2026ஆம் ஆண்டிலேயே பாலர் பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கி விடுவோம் என்று அவர் கூறினார். நேற்று சபா கொத்தகினபாலுவில் உள்ள ஹென்றி கேர்னி மற்றும் ஒருமைப்பாட்டு பள்ளியை பார்வையிட்ட பின்னர் ஃபட்லினா சிட்டேக் செய்தியாளர்களிடம் பேசினார். வன்கொடுமையிலிருந்து மீட்கப்பட்டவர்களின் நலனில் அரசாங்கம் அக்கறை செலுத்தும். குளோபல் எக்வான் சர்வீஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் எனும் நிறுவனத்துடன் தொடர்பு உடைய தொண்டு இல்லங்களில் இருந்து காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களின் நலனில் அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கும். அவர்களின் நலன் குறிப்பாக உளவியல், கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுந்த ஆதரவையும் பாதுகாப்பையும் பெறுவது உறுதி செய்யப்படும் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிம் முக்தார் தெரிவித்தார். போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் பெண்கள் நாங்கள் போலீசுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறோம். குழந்தைகளின் நலனுக்கு IGPயுடன் நான் தொடர்பு கொண்டு வருகிறேன். JKM டத்தோஸ்ரீ நான்சி மூலம் போலீஸ் சோதனை செய்தபோது கைது செய்யப்பட்ட குழந்தைகளையும் பெண்களையும் எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய தமது அமைச்சு அரசு மலேசிய போலீஸ் படை மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக டாக்டர் முக்தத் நாயிம் தெரிவித்தார். விரிவான ஆய்வுக்கு பின்னரே ஹலால் சான்றிதழ் தொடர்பில் முடிவெடுக்கப்படும். ஹலால் சான்றிதழ் தொடர்பான எந்த ஒரு முடிவும் ஒரு விரிவான ஆய்வு மேற்கொண்ட பின்னரே எடுக்கப்படும். இந்த ஆய்வு அறிக்கை அடுத்த வாரம் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முதலில் சமர்ப்பிக்கப்படும் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிம் முக்தார் தெரிவித்தார். ஹலால் என்ன என்பது தொடர்பான வரைவை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்குவதற்கான முன்மொழிவு தொடர்பான வரைவை நாங்கள் தயார் செய்துள்ளோம். அது ஒரு நீண்ட செயல்முறையை கொண்டிருக்கும். நான் அவ்வாறு குறிப்பிடுவதற்கு காரணம் தற்போது ஹலால் சான்றிதழ் தன்னார்வ முறையில் உள்ளது என்று அவர் கூறினார். ஹலால் தொடர்பான விவகாரங்களை துல்லியமாக ஆராய தமது அமைச்சு சிறப்பு குழுவை நிறுவ உள்ளதாகவும் அவர் கூறினார். துல்லியமான தகவல்களை பெறுவதற்கும் தரவுகளின் அடிப்படையில் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த சிறப்பு குழு பல்வேறு தரப்பினரை கொண்டிருக்கும் என்று டாக்டர் முகமது நாயிம் விளக்கினார். மேலும் முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தயாரிக்கும் ஹலால் உணவுகளை பிரித்து வைத்தல் தொடர்பாகவும் கவனமாக ஆய்வு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரிவினையை ஏற்படுத்தும் பிரச்சாரங்களை தவிர்ப்பீர். பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலான பிரச்சார முறைகளை ஜொஹூர் மாநிலம் எப்போதும் ஊக்குவிப்பதில்லை. மக்கோதா இடைத்தேர்தலை முன்னிட்டு ஜொஹூருக்கு பிரச்சாரம் செய்ய வருகை புரியும் வெளித்தரப்பினருக்கு அம்மாநில மந்திரி புசார் டாக்டர் ஒன் ஹாஃபிஸ் கசி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதற்கு முன்னர் நான் ஊடகவியலாளர்களிடம் கூறியது போல் அத்தகைய அரசியல் ஜொஹூர் மாநிலத்திற்கு ஏற்புடையது அல்ல என்று நான் கருதுகின்றேன். ஒழுங்கு முறையிலான பிரச்சாரம் நாம் மதிக்கும் ஜொஹூர் மாநிலத்தின் நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். தேசிய முன்னணிக்கு வாக்களிப்பது ஜாசிகாவின் ஆதரவை கவர்வதற்கானது என்று அண்மையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியது தொடர்பில் கருத்துரைக்கையில் அவர் அவ்வாறு கூறினார். 2 வாரங்களுக்கு மக்கோதா சட்டமன்றத்தில் பிரச்சாரம் நடைபெற்று வரும் வேளையில் வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. கிழக்கு ருமேனியாவில் வெள்ளம், ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதம். கிழக்கு ருமேனியாவில் சனிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தால் குறைந்தது 4 உயிரிழந்ததோடு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமுற்றன. சில குடியிருப்பாளர்கள் தங்களின் வளர்ப்பு பிராணிகளை அங்கிருந்து இடம் மாற்றவோ
அல்லது அவசர சேவைகளின் உதவியை பெறவோ முடியாமல் இன்னல்களை எதிர்கொண்டனர். ருமேனியா மற்றும் செக் குடியிருப்பில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் மின்சார வசதியின்றி தவித்து வரும் நிலையில் அங்கு வரும் நாட்களில் கூடுதலாக மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பல நாட்களாக பெய்த மழையை தொடர்ந்து மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததால் அதிகாரிகள் எச்சரிக்கையாக உள்ளனர். அதே வேளையில் கனமழை காரணமாக செக் குடியரசின் சில பகுதிகளில் சனிக்கிழமை கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு மின்சார சேவை துண்டிக்கப்பட்டது. சுமார் 51,000 வீடுகள் மின் சேவை இல்லாத நிலையில் அங்குள்ள வட மற்றும் வடகிழக்கு பகுதிகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியதாக சிடிகே செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருந்தது. அதோடு ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை அளவை கடந்ததால் செக் போலந்து எல்லை பகுதியில் உள்ள சில நகரங்களில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர்.